விமர்சனம் என்கிற பெயரில் திரௌபதி 2 திரைப்படத்தை இருட்டடிப்பு செய்துவிட்டார்கள் என்று அதன் இயக்குனர் மோகன்ஜி வருத்தம் தெரிவித்திருக்கும் நிலையில் விமர்சனங்களால் ரிலீஸ் படங்கள் சந்திக்கும் சிரமங்கள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நான் மூவிஸ்க்கே போவேன். ஸோ நான் அப்படி தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட ஒரு படம் வந்தது, ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு போனேன். ரிவ்யூ பார்த்தா எல்லாமே ஒஸ்ட்டாக தான் வந்தது. ஸோ நான் அதுக்கப்புறமா போய் படத்துக்கு போனால் படம் நல்லா இருக்கு. ஸோ நான் அன்னையிலேருந்து நான் ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ரிவ்யூஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே அவங்கவுங்களோட ஒப்பீனியன் அவங்கவுங்க போய் பார்த்தாலே தெரியும். ஸோ அதான் நானுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்லா ஓடுற படத்தையும் நல்லா ஓடலைன்னு சொல்லும்போது அது நம்ம அங்கே போய் பார்க்கும்போது தானே தெரியுது நல்லா ஓடுதா இல்லையான்றது. நம்ம போய் பார்க்கும்போது தானே தெரியுது. நம்ம ரிவ்யூஸ் பார்க்குறோம், நல்லா இல்லை அப்படின்றாங்க, போய் பார்த்தா படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா ஹைப் கொடுக்குறாங்க, உள்ள போய் பார்த்தா படம் நல்லா இருக்கிறது இல்லை. ஸோ அதனால ரிவ்யூஸ்னால படங்கள் நிறைய டவுன் ஆகிட்டு தான் இருக்கு, போய் பார்க்கறது டவுன் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ ஒரு 100 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா நம்ம ஒரு செகண்ட்ல வந்து படம் நல்லான்னு சொல்லிட்டு போயிடும். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்குறீங்களா? படம் நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லை சுமாராக இருக்குதுன்னு சொல்லுங்க. உடனே நல்லா இல்லைன்ட்டா மக்கள் எப்படி போவாங்க? அவ்வளோ பணத்தை போட்டு எடுத்துக்கிறாங்கல்ல, மக்கள் அவ்வளோ பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அது ஒர்க் பண்ண அவங்க நிலைமை நினைச்சு பார்க்கணும்ல. அது ஒரு தொழில் தானே. நம்ம ஒரு செகண்ட்ல நல்லா இல்லைன்ட்டு போயிடுறோம். அதை வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க, நல்லா இல்லை நம்ம இந்த படத்துக்கு போகவே கூடாதுன்னு நினைப்பாங்க. அங்கே போய் பார்த்தா படம் வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு 90 ஜென்ரேட்டில் இந்த மாதிரி ஒரு படத்தோட விமர்சனம் யாரும் பண்ணுறதே கிடையாது. 100 நாள் ஓடிக்குது, 150 நாள் ஓடிக்குது. இன்னைக்கு அந்த 100 நாள் ஓடுற படத்தை விமர்சனம் போட்டு படம் ஓடாமையும் பண்ணி போறாங்க. நல்ல படத்தையும் ஓடுற மாதிரி பண்றாங்க, ஓடாத மாதிரியும் நல்லா இல்லாத படத்தையும் ஓடாத மாதிரி பண்ணி போறாங்க. ஒரு பொழுதுபோக்கு கழிக்கிறதுக்காக 3 மணி நேரம் போய் பார்க்குறாங்க. அந்த படம் மோசமாகுதோ நல்லாகுதோ பார்த்துட்டு வந்து தான் வெளியே சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ போட்டு அந்த ஒரு கருத்து திணிச்சு பார்க்க போகிறவங்களையும் பார்க்க முடியாதே பண்ணி போடுறாங்க. அப்போ நல்ல படமாக எடுத்த ப்ரொடியூசர் என்ன வர்றாரு, நலிவடைஞ்சிடறாரு. அதனால அந்த ஹீரோவுக்கும் பாதிப்பாயிருது. ஃபேமிலியை அப்படியே ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். அந்த மாதிரி போகிறப்ப இவங்க முன்னாடியே ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க ஒரு சிலது வந்து கரெக்டாக இருக்குது, ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபேக்காகவே இருக்குது. படம் நல்லா இல்லாத படம்னு சொல்கிறாங்க, அங்கே போய் பார்த்தா படம் அவ்வளோ டாப்பாக இருக்குது. ஆக்சுவலி அது யாருமே தெரியறதில்ல. நார்மலாக சொல்லணும் அப்படின்னா 1001 படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ எடுத்த டைமில் வந்து அந்த படம் புரியல, கதை புரியல, அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இப்போ அதை ரொம்ப ஹைப் கொடுத்து பண்ணுறாங்க. மக்கள் குரல் பகுதியில் சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.